ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திருக்குறள் தொடர்பான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட திருக்குறள் தொடர்பான கேள்விகள் யூனிட் 8ல். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார்? ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தூய்மை, துணைமை, துணிவு. ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார் அப்படின்னா தூய்மை, துணைமை, துணிவு. ஆப்ஷன் டி. நெய்யால் எரினுதுய்ப்போம் என்றென்றால் கொவ்வையால் காமம் நுதும்பேம் எனல் என்னும் குறட்பாவில் நுதும்பேம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நுதும்பேம் அப்படின்னா அவித்தல் என்பது பொருள். ஓகேங்களா? ஆப்ஷன் பி, அவித்தல். ஞாலம் கருதினும் கைகூடும். மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்வமும் வீரமும், இன்னொன்று காலமும் இடமும். அப்போது எந்த இரண்டை அறிந்து செயல்படணும் அப்படின்னா காலமும் இடமும் அறிந்து செயல்பட்டால், ஓகேங்களா, ஞாலம் கருதினும் கைகூடும். ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மட்டும். அடுத்து பாருங்கள், ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யார்? ஓகேங்களா? ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யார்னு கேட்டிருக்காங்க. விடாமுயற்சி உடையோர் தான் ஊழையும் உப்பக்கம் காண்பவர். ஆப்ஷன் சி. தந்தை மகற்காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், அவையில் முந்தி இருக்கச் செய்தல். ஓகேங்களா? அவையில் முந்தி இருக்கச் செய்தல். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். தந்தை மகற்காற்றும் நன்றி எது அப்படின்னா அவையில் முந்தி இருக்கச் செய்தல். ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா ஊருணி. ஓகேங்களா? ஊருணின்னு அப்படின்னு அது கிணறுன்ற பொருள் தரும். ஸோ ஊருணியோட ஒப்பிடுறார். ஆப்ஷன் ஏ. நாட்டிற்கு அணிகலன்களாவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? ஓகேங்களா? நாட்டிற்கு அணிகலன்களாக வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4, 1, 5, 2, 3. அப்போ வரிசை பார்த்தோம் அப்படின்னா பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம். ஓகேங்களா? இதுக்கான திருக்குறள் பாருங்கள். பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம், அணி என்ப இவை 5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னது? பிணியின்மை, நோய் இல்லாமல் இருக்கணும், செல்வ செழிப்பாக இருக்கணும், இன்பம், ஏமம், விளைவு. ஆர்டர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம். இழுக்கா இயன்றது அறம் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு பார்த்தோன்னா அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். ஓகேங்களா? இவை 4ம் இழுக்காறு இயன்றது அறம். இதான் திருக்குறள். அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். ஆப்ஷன் ஏ. ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னா சிறந்த அணிகலன்களாக பணிவும் இன்சொல்லும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஒருவனுக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை பணிவும் இன்சொல்லும். அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்? ஓகேங்களா? இனிய சொற்களை கூறுதல் தான் அறம் பெருகும் வழி என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் சி ஆன்சர். இனிய சொற்களை கூறுதல். அறம் பெருகும் வழி இனிய சொற்களை கூறுதல். நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னா மக்கட்கு இறைவன். ஓகேங்களா? மக்களுக்கு இறைவனாக போற்றி கூறுகிறார். நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் மக்கட்கு இறைவனாக போற்றுகிறார். ஆப்ஷன் சி. ஒருவரின் நகைக்கும் ஓகைக்கும் பகையாக இருப்பது எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஓகே, ஆப்ஷன் டி, சினம். கோபம் தான் ஒருவரின் நகைக்கும் ஓகைக்கும் பகையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் கூறுகிறார். கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிறிய காரியங்களிலேயே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலேயே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு. ஓகேங்களா? இந்த பொருளுக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் எய்தல் இனிது. ஓகேங்களா? ஒரு முயலுக்கு எய்த அம்பை விட யானைக்கு குறிவைத்த அம்பு தப்பினாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. சிறிய காரியங்களிலேயே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு. கீழ்காண்பவற்றுள் எது மெய்யுணர்தலுக்கான செயல்பாடு இல்லைன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல். ஓகே, பொருள் இல்லாதவற்றை பொருள் அப்படின்னு சொல்கிறது மெய்யுணர்தலுக்கான செயல்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ. வேந்தருக்கு ஒளியாவது என்று திருக்குறள் எதனை கூறுகின்றது அப்படின்னு கேட்குறாங்க. கொடை, அலி, செங்கோல். ஓகேங்களா? இது 3மே. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். வேந்தருக்கு ஒளியாவது கொடை, அலி, செங்கோல். ஆப்ஷன் டி.
கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. பலகுடை நீழலும் தங்குடை கீழ்காண்பர், இது ஒன்று. இன்னொன்று, இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர். ஓகேங்களா, இந்த குறளுக்கு பொருத்தமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்விரண்டு வரிகளும் உழவரின் பெருமையை பேசுகின்றன. ஓகேங்களா, யாரோட பெருமை பற்றி சொல்லுது? உழவரின் பெருமை. இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர். ஓகேங்களா, இன்னொன்று பலகுடை நீழலும் தங்குடை கீழ்காண்பர், இது 2 வரிகளுமே உழவரின் பெருமையை பேசுகின்றன. ஆப்ஷன் சி. கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார், இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது அப்படின்னா அரசன், வேந்தர்கள். ஆப்ஷன் டி வந்து ஆன்சர். கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார். ஓகேங்களா, இந்த குறள் யாருக்கு அறிவுரை சொல்லுது அப்படின்னா அரசனுக்கு, வேந்தர். ஆப்ஷன் டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.